சென்னை டைம் லூப் பிரேக் ஃப்ரீ கதை பகுதி -2 எதிர் நடவடிக்கைகள் யதார்த்தத்தின் விளிம்பைத் தள்ளத் தொடங்குகின்றன விரிசல்களைப் பயன்படுத்துதல் சாம்ராஜின் விழிப்புணர்வு. செவ்வாய்க்கிழமை மீண்டும் அமைந்தது ஒரு குழப்பமான நிகழ்வு அல்ல, அது ஒரு பயங்கரமான முறையில் கணிக்கக்கூடிய கெட்ட கனவாக இருந்தது. அனுராதனுக்கு வெதுவெதுப்பான காபியின் பழக்கமான சுவை கசப்பாக மாறியிருந்தது. அவன் இனி அவசரப்படவில்லை, அதற்கு பதிலாக இந்த தொடர்ச்சியான நாளின் எல்லைகளை சோதித்து தனது காலையின் ஒவ்வொரு நிமிட விவரத்தையும் முறையாக குறித்துக் கொண்டான். மஞ்சுரி, அவளது சரியான தோற்றம் இப்போது தொடர்ந்து சிரமப்பட்டு தனது ஊழியர்களை ஒரு அமைதியற்ற தீவிரத்துடன் கவனித்தாள், மிகச்சிறிய விலகலைத் தேடினாள். ஸ்ருதிதனி, தொழில்நுட்ப அதிபர், இப்போது ஒரு உயர் எச்சரிக்கை பகுப்பாய்வு நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தான், ஒவ்வொரு தொடர்பும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தரவு புள்ளியாக இருந்தது. கபாலீஸ்வரர் கோவில் திருமணம் இனி ஒரு மகிழ்ச்சியான முரண்பாடு அல்ல, அது அவர்களின் நங்கூரம், அவர்களின் கட்டுப்படுத்தப்பட்ட இருப்புகளில் அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரே நிலையான புள்ளி. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவர்கள் அங்கு தற்செயலாக அல்ல, ஆனால் அவர்களின் கட்டுப்படுத்தப்பட்ட இருப்புகளில் ஒரே உண்மையான விலகலை நோக்கி ஒரு நனவற்ற ஈர்ப்பால் ஈர்க்கப்பட்டனர். அப்படி ஒரு விசிட்டின் போதுதான் முதல் தயக்கமான தொடர்பு ஏற்பட்டது. அனுராதன் திருமண ஊர்வலத்தை பார்த்து கொண்டிருந்தான், மஞ்சுரி ஒரு தூணுக்கு அருகில் விரைப்பாக நிற்பதையும் அவனது சொந்த தீவிரத்தை பிரதிபலிக்கும் தீவிரத்துடன் அவளது கண்கள் கூட்டத்தை ஸ்கேன் செய்வதையும் கவனித்தான். ஸ்ருதிதனியையும் அவன் கண்டான், அவன் ஒரு வியாபாரியின் கட்டையை புத்திசாலித்தனமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தான், அவனது புருவம் கவனத்தில் சுருங்கியது. அவர்கள் சுற்றுலா பயணிகள் அல்ல என்பது தெளிவாகியது. அவன் ஒரு வாய்ப்பு எடுக்க முடிவு செய்தான். மஞ்சுரியை நெருங்கி அவன் வெறுமனே, வித்தியாசமாக இருக்கிறது, இல்லையா? இந்த திருமணம், நான் இதை முன்பு பார்த்தது போல் உணர்கிறேன். மஞ்சுரியின் கண்கள், வழக்கமாக பாதுகாக்கப்பட்டவை, சற்று விரிவடைந்தன. நீங்களும் கூடவா? அவள் கிசுகிசுத்தாள், ஆழ்ந்த திகிலுடன் கலந்த ஒரு நிம்மதி. நான் என் மனதை இழக்கிறேன் என்று நினைத்தேன். அவர்கள் ஆழமாகச் செல்வதற்கு முன்பு, ஸ்ருதிதனி, எப்போதும் நடைமுறைவாதி, நடந்தான். மன்னிக்கவும், அவன் குரல் தட்டையாக இருந்தது. உங்களில் யாராவது அசாதாரண தற்காலிக முரண்பாடுகளை அனுபவிக்கிறீர்களா? அனுராதன் ஒரு பதட்டமான சிரிப்பை வெளிப்படுத்தினான். தற்காலிக முரண்பாடுகளா? அதாவது, இந்த சரியான நாள் மீண்டும் மீண்டும் வருகிறது, கடைசி சாமந்தி வரை. ஸ்ருதிதனியின் வெளிப்பாடு படிக்க முடியாததாக இருந்தது, ஆனால் ஒரு நுட்பமான ஆமாம் அவரது பகிரப்பட்ட அனுபவத்தை உறுதிப்படுத்தியது. சரியாக, நான் பின்னணி தரவு ஸ்ட்ரீம்களில் வடிவங்கள், விலகல்களை பதிவு செய்துள்ளேன். இது செயற்கையானது. அவர்கள் தங்கள் வேலை நாட்களுக்குப் பிறகு சந்திக்க முடிவு செய்தனர். நகரத்தின் வழக்கமான சத்தம் அவர்கள் பேசும்போது குறைந்தது போல் இருந்தது, ஒரு அமைதியான கஃபேவில் அவர்கள் கூடினர், அவர்களின் குரல்கள் தாழ்வாகவும் அவசரமாகவும் இருந்தன. அனுராதன் தனது பயணத்தில் தான் கவனித்த சிறிய மாற்றங்களையும் தனது வீட்டு உரிமையாளருடன் ஒரே மாதிரியான உரையாடல்களையும் நினைவுபடுத்தினான். மஞ்சுரி தனது கார்ப்பரேட் கூட்டங்களில் ஏற்பட்ட அமைதியற்ற மறுபடியும் அதே கிளையண்ட் ஆட்சேபனைகள், முன்மொழியப்பட்ட அதே தீர்வுகள் பற்றி பேசினாள். ஸ்ருதிதனி தனது தொழில்நுட்ப அவதானிப்புகளை வெளியிட்டான், நகரத்தின் ஸ்மார்ட் கிரிட்டில் சிறிய கோளாறுகள், பேய் தரவு பாக்கெட்டுகள், ஒரு அடிப்படை அமைப்பு கையாளுதலை பரிந்துரைக்கின்றன. நாங்கள் ஒரு புரோகிராமில் இருப்பது போல் இருக்கிறது, என்று ஸ்ருதிதனி தனது கண்ணாடியை மூக்கின் மீது தள்ளியபடி முடித்தார். மேலும் யாரோ அதை ஒவ்வொரு இரவும் மீட்டமைக்கிறார்கள். ஆனால் ஏன்? மஞ்சுரி வலியுறுத்தினாள், அவளது குரல் அடக்கப்பட்ட விரக்தியுடன் இறுக்கமாக இருந்தது. ஏன் நாங்கள்? ஏன் இந்த முடிவில்லாத வேலை? அனுராதன் ஒரு லூப்பிங் வானொலி ஒளிபரப்பில் தான் கேட்ட ஒரு செய்தி அறிக்கையிலிருந்து ஒரு திகிலூட்டும் சொற்றொடரை நினைவில் வைத்தான். ராணி எப்போதும் மிகவும் சக்தி வாய்ந்தவள். அவன் அதை உரக்கச் சொன்னான். ஒரு ராணி பற்றி ஏதோ இருக்கிறது. நான் அந்த சொற்றொடரை தொடர்ந்து கேட்கிறேன். இது ஒரு ஆழ்மன தூண்டுதல் போன்றது. ஸ்ருதிதனியின் கண்கள் குறுகின. ஒரு ராணி, இது ஒரு கோட்பெயராக இருக்குமா? ஒரு நபருக்கா? அல்லது ஒரு சொத்துக்கா? அவர்களின் பகிரப்பட்ட நிலை ஒரு சாத்தியமில்லாத, உடையக்கூடிய கூட்டணியை உருவாக்கியது. அவர்களின் இடைவிடாத வேலை ஒரு தொழில் பாதை மட்டுமல்ல என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இது சாம்ராஜின் இருண்ட ரகசியங்களைக் கண்டுபிடிப்பதிலிருந்து அவர்களை விலக்கி வைக்க நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கூண்டு. அவர்களின் வேலையின் தொடர்ச்சியான, மனதை மரத்துப்போகச் செய்யும் தன்மை ஒரு திசைதிருப்பல், ஒரு மன வடிகால், புனையப்பட்ட யதார்த்தத்தை அவர்கள் கவனிக்க விடாமல் தடுக்கும் நோக்கம் கொண்டது.
அவர்கள் சாம்ராஜின் விளையாட்டில் காய்கள், அதே தருணங்களை மீண்டும் செய்யத் தூண்டப்பட்டனர். எப்போதும் தங்கள் மேசைகளுக்கு திரும்பினர். அவர்களின் குடும்பங்கள் ஒரு தொலைதூர கனவு. ராணி யின் கொலை மற்றும் சாம்ராஜின் இரக்கமற்ற லட்சியம் பற்றிய உண்மை மூடப்பட்டிருந்தது. ஆனால் முதல் இழைகள் அவிழ்க்கத் தொடங்கின. அவர்கள் தனியாக இல்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மேலும் நித்தியம் போல் உணர்ந்ததில் முதல் முறையாக, முடிவில்லாத நாளுக்குள் ஒரு நம்பிக்கையின் பொறி தூண்டப்பட்டது. அவர்கள் சுழற்சியில் உள்ள குறைபாடுகளைக் கண்டறிய முடிந்தால், அவர்கள் அவற்றைப் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் அவர்களின் சிறைச்சாலையின் கட்டிடக் கலைஞரான சாம்ராஜ், தளர்வான முனைகளை விட்டுச் செல்லும் மனிதர் அல்ல. செவ்வாய்க்கிழமை மீண்டும் தொடர்ந்தது. ஆனால் இப்போது, அது ராஜினாமா விரக்திக்கு பதிலாக ஒரு கடுமையான உறுதியுடன் சந்தித்தது. அனுராதன், மஞ்சுரி மற்றும் ஸ்ருதிதனி ஆகியோர் ஒரு சொல்லப்படாத உடன்படிக்கையை உருவாக்கியிருந்தனர். இந்த முறை, அவர்கள் வெறுமனே கவனிக்க மாட்டார்கள், அவர்கள் பரிசோதனை செய்வார்கள். முந்தைய சுழற்சியிலிருந்து அவர்களின் ரகசிய கஃபே சந்திப்பு இப்போது அவர்களின் தொடக்க புள்ளியாக இருந்தது. அவர்களின் நிலை பற்றிய அவர்களின் புரிதலை வலுப்படுத்தும் மீண்டும் மீண்டும் விவாதங்கள். எங்களுக்கு ஒரு மாறிலி தேவை, என்று ஸ்ருதிதனி தனது டேப்லெட்டில் ஒரு ஸ்டைலஸைத் தட்டியபடி கூறினார். மீட்டமைக்கப்படாத ஒன்று, அல்லது குறைந்தபட்சம், சுழற்சியின் உடனடி செல்வாக்கிற்கு வெளியே தகவல்களை பதிவு செய்யும் ஒன்று. எப்போதும் நடைமுறைவாதியான அனுராதன், எளிய ஒன்றைப் பற்றி என்ன? ஒரு பொது இடத்தில் விடப்பட்ட ஒரு குறிப்பு, ஒரு நூலகத்தில் உள்ள ஒரு புத்தகம் அல்லது எங்காவது நிரந்தரமாக பொறிக்கப்பட்ட ஒரு செய்தி. தனது குடும்பத்தின் பரந்த வளங்களைப் பற்றி யோசித்த மஞ்சுரி, என் தாத்தாவுக்கு அவரது பழைய ஆய்வில் ஒரு மறைக்கப்பட்ட பாதுகாப்பு பெட்டி இருந்தது. அது அரிதாகவே அணுகப்பட்டது. நாங்கள் அங்கு ஏதாவது விட்டுச் செல்லலாம். அடுத்த செவ்வாய்க்கிழமை ஒரு பல முனை அணுகுமுறையை அவர்கள் முடிவு செய்தனர். முதல் சோதனைகள் அனுராதனின் பணி தவறாக எளிமையானது. தற்போதைய நாள் பற்றிய குறிப்பிட்ட விவரங்களுடன் ஒரு குறிப்பை விடுங்கள். தேதி, ஆட்டோ டிரைவரின் குறிப்பிட்ட திருப்பம், ஒரு செய்தி ஒளிபரப்பிலிருந்து ஒரு தனித்துவமான சொற்றொடர், ஒரு உள்ளூர் நூலகத்தில் நன்கு தேய்ந்த தமிழ் கிளாசிக் நகலில் மறைத்து வைக்கவும். அவர்களின் அவிழ்க்கும் நாடகத்திற்கு பொருத்தமான காவியமான பொன்னியின் செல்வனை அவன் தேர்ந்தெடுத்தான். மஞ்சுரி, தனது அணுக்களைப் பயன்படுத்தி, தனது மூதாதையர் வீட்டில் உள்ள மறைக்கப்பட்ட பாதுகாப்பு பெட்டியில் இதேபோன்ற பதிவைக் கொண்ட ஒரு சிறிய, குறியாக்கம் செய்யப்பட்ட USB டிரைவை வைப்பார். பாதுகாப்பு பெட்டி நேரத்தை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது அவர்களின் சூழ்நிலைக்கு ஒரு சரியான முரண். ஸ்ருதிதனி, தனது தொழில்நுட்ப மேதாவியத்தைப் பயன்படுத்தி, ஒரு சிக்கலான சோதனையை உருவாக்கினான். ஒரு தனிப்பட்ட நேர முத்திரை மற்றும் ஒரு எளிய செய்தி லூப் கொண்ட ஒரு சிறிய தரவு பாக்கெட்டை மற்றொரு நாட்டில் அவன் வைத்திருக்கும் தெளிவற்ற, நீண்ட காலமாக செயல்படாத சேவையகத்திற்கு அனுப்ப அவன் இலக்கு வைத்தான். சுழற்சி உண்மையிலேயே எல்லாவற்றையும் மீட்டமைத்தால், சேவையகம் அதை ஒருபோதும் பெறாது. அது ஒரு உள்ளூர் மயக்கம் என்றால், தரவு நிலைத்திருக்கலாம். அமைதியற்ற கண்டுபிடிப்புகள். அடுத்த செவ்வாய்க்கிழமை விடிந்தது. நிகழ்வுகளின் பழக்கமான வரிசை வெளிப்பட்டது. அவர்கள் தங்கள் திட்டங்களை துல்லியமாக செயல்படுத்தினர். ஒரு அமைதியான அவசரம் அவர்களின் இயக்கங்களுக்கு வழிகாட்டியது. அனுராதன் தனது குறிப்பை விட்டுச் சென்றான். மஞ்சுரி தனது USB டிரைவை பாதுகாப்பாக வைத்தாள். ஸ்ருதிதனி தனது தரவு பரிமாற்றத்தைத் தொடங்கினான். பின்னர் வேதனையான காத்திருப்பு வந்தது. நாள் முன்னேறியபோது, அவர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்தது. அனுராதன் நூலகத்திற்கு மீண்டும் சென்றபோது, அவன் விட்டுச் சென்ற இடத்தில் சரியாக அவனது புத்தகத்தைக் கண்டான். அவன் அதை வெளியே இழுத்தபோது அவனது இதயம் படபடத்தது. குறிப்பு இருந்தது. ஆனால் அது அவனுடையது அல்ல. அது ஒரு வெற்று காகிதம். அவன் அதில் தெளிவாக எழுதியிருந்தான். ஒரு குளிர் திகில் அவனை ஊடுருவியது. அவர்கள் நினைத்ததை விட சுழற்சி முழுமையானது. மஞ்சுரி, தனது USB-ஐ மீட்டெடுத்தாள். அது துடைக்கப்பட்டு, காலியாக இருந்தது. டிஜிட்டல் தடம் அழிக்கப்பட்டது. தரவு இருந்ததே இல்லை என்பது போல் இருந்தது. அவளது கைகள் நடுங்கின. ஸ்ருதிதனி, தனது சர்வதேச சேவையகத்தை சரிபார்த்து, உள்வரும் தரவு எதுவும் இல்லை என்று கண்டான். லூப் செய்தி ஈதரில் மறைந்துவிட்டது. அதன் இலக்கை ஒருபோதும் அடையவில்லை. முடிவுகள் நசுக்கும் வகையில் இருந்தன. சுழற்சிக்குள் உள்ள அனைத்தும், அவர்கள் கவனமாக வைத்த சான்றுகள் கூட, மீட்டமைக்கப்பட்டன. சாம்ராஜின் கட்டுப்பாடு இந்த கட்டமைக்கப்பட்ட யதார்த்தத்திற்குள் முழுமையானது. அவர்களின் நம்பிக்கை அணைந்து போகும் அபாயம் இருந்தது. ஒரு கதிரியக்க ஒளி ஆயினும் கூட, அவர்கள் கோவிலில் மீண்டும் கூடியபோது, ஒரு புதிய முரண்பாடு தன்னை முன்வைத்தது.
முந்தைய சுழற்சிகளில் இருந்து ஒரு பழக்கமான முகமான ஒரு தெரு வியாபாரி திடீரென்று தனது விற்பனை பேச்சில் தடுமாறினார். அவரது கண்கள் சிறிது நேரம் கவனம் இழந்தன. இது எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்று அவன் தனது சந்தோஷமான பேச்சைத் தொடங்குவதற்கு முன்பு முணுமுணுத்தான். தலையை அசைத்தான். அனுராதன் வியாபாரியின் கண்ணை பார்த்தான். மஞ்சுரி உள்ளுணர்வாக அந்த மனிதனின் தற்காலிக வீழ்ச்சியை உணர்ந்தாள். ஸ்ருதிதனி எப்போதும் பகுப்பாய்வு செய்பவன் வியாபாரியின் முகத்தில் குழப்பத்தின் ஒரு நுண்ணிய வெளிப்பாடு இருப்பதை கவனித்தான். அது மீண்டும் சாதாரண நிலைக்கு வருவதற்கு முன்பு அவன் உணர்ந்தான். அனுராதன் மூச்சு விட்டான். அவனது குரல் ஒரு கிசுகிசுப்பாக இருந்தது. அவன் மீட்டமைப்பை உணர்ந்தான். ஒரு நொடிக்கு ஸ்ருதிதனியின் கண்கள் விரிவடைந்தன. சுழற்சி அனைவருக்கும் சரியானதாக இல்லை. இயந்திரத்தில் பேய்கள் உள்ளன. விழிப்புணர்வின் தடயங்கள் உள்ளன. நேரடியாக சம்பந்தப்படாதவர்களுக்கு கூட. நாங்கள் மட்டும் தனியாக இல்லை. அவர்களின் தோல்வியுற்ற சோதனைகளின் நசுக்கும் ஏமாற்றம் புதுப்பிக்கப்பட்ட உறுதியின் எழுச்சியால் மாற்றப்பட்டது. சுழற்சி அவர்களின் உடல் சான்றுகளை அழிக்கக்கூடும். ஆனால் அது மனித உணர்வின் அவதானிப்பை முழுமையாக அடக்க முடியாது. மற்றவர்கள் எதிரொலிகளை உணர்ந்தால் சிறிது நேரம் கூட மாயை தள்ளாடுகிறது என்று அர்த்தம். சாம்ராஜின் கட்டுப்பாடு அவர் நம்புவது போல் முழுமையானது அல்ல. அவர்கள் இன்னும் எப்படி வெளியேறுவது என்று தெரியவில்லை. அல்லது நாளின் முடிவுக்கு அப்பால் தகவல்களை எவ்வாறு தக்கவைப்பது என்று கூட தெரியவில்லை. ஆனால் சாம்ராஜின் இருண்ட ரகசியங்களையும் முக்கியமாக ராணி யின் கொலை பற்றிய உண்மையையும் கண்டுபிடிப்பதிலிருந்து அவர்களை விலக்கி வைக்க சுழற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் இப்போது அறிந்திருந்தனர். மீண்டும் மீண்டும் ஒரு கூண்டு மட்டுமல்ல. அது ஒரு திசைதிருப்பல். அவர்களை குருடாக்கும் நோக்கம் கொண்டது. மேலும் தற்காலிக அமைதியற்ற தேஜாவு தருணங்கள். சாம்ராஜின் அமைப்பு அதன் முகமூடியை பராமரிக்க போராடுகிறது. சென்னை டைம் லூப் பிரேக் ஃப்ரீ கதை பகுதி -3 தொடரும்.